ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்டு மேனேஜரோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஃபண்டு மேனேஜரோட ரோல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு ஒன்று அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இது கட்டாயம் இருக்கணும், இது செபியோட ரூலும் கூட. இப்போது இந்த பெஞ்ச் மார்க்கை இவங்க பீட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். இந்த ஃபண்டு மேனேஜருக்கு நாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுக்கறதுக்கான மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசனே இவர் இந்த பெஞ்ச் மார்க்குக்கு மேலே நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்ணுவார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ரீசண்டாக நடந்த ஒரு சர்வே டேட்டா படி 5 இயர்ஸில் நடந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் 25 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் 15 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸால் இந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை பீட் பண்ண முடியல. இது ஒரு பெரிய ஃபண்ட் ஹவுஸுக்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்மள மாதிரி நார்மல் இன்வெஸ்டர்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்லேருந்து காசை ஈஸியாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க.